வாங்க, இன்னைக்கு நாம ஹென்றி மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு புத்திசாலி இளைஞரோட வாழ்க்கை பயணத்தை பத்தி பார்க்கலாம். இறைவனால் பிறப்பிக்கப்பட்டவன், அதாவது கடவுளோட பிள்ளை அப்படிங்கிற ஒரு உணர்வு அவரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல. அங்க ஹென்றி மார்ட்டின் ஒரு ஸ்டார் ஸ்டூடெண்ட். அவரோட புத்திசாலித்தனத்தை பார்த்து எல்லாரும் அடேங்கப்பா, என்ன ஒரு திறமையான பையன் அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய வெற்றிகளும் எல்லாம் கிடைச்சும் ஹென்ரிக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு குறை, ஒரு வெற்றிடம் இருந்துட்டே இருந்துச்சு. அவரோட மூளை ஃபுல்லா அறிவு, ஆனா இதயம் மட்டும் ஒரு உண்மையான நோக்கத்தையும் சந்தோஷத்தையும் தேடி அலைஞ்சிட்டே இருந்துச்சு. சரியா அந்த நேரத்துல தான் அவரோட வாழ்க்கையே மாத்த போற ஒருத்தரை அவர் சந்திக்கிறாரு. அவர் தான் சார்லஸ் சிமியோன், ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு போதகர். இந்த சந்திப்பு ஹென்ரியோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிக்க போகுது. சிமியோனோட வார்த்தைகள் ஹென்ரிக்கு ஒரு புது உலகத்தையே திறந்து காட்டுச்சு. படிப்பு, பட்டம், புகழ் இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில இன்னும் பெரிய விஷயங்கள் இருக்குன்னு அவரு புரிய வச்சாரு. குறிப்பா இந்தியா மாதிரி ரொம்ப தூரத்துல இருக்கிற நாடுகளை பத்தி சிமியோன் பேசினப்போ ஹென்ரியோட இதயத்துல ஒரு புது விதை விழுந்துச்சு. அப்பதான் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு, மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குமோ அப்படின்னு. சிமியோன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு ஹென்ரிக்குள்ள பெரிய யோசனை ஓட ஆரம்பிச்சது. அவர் தன்னை பத்தியே ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? மிஷனரிங்களோட கதைகளை தேடி தேடி படிச்சாரு. அவங்க எப்படி தங்களோட வசதியான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு கடவுளுக்காக சேவை செய்ய போனாங்கன்னு படிச்சப்போ அவரோட மனசு ரொம்ப உருகி போச்சு. அப்படியே தன்னோட ரூம்ல இருக்கிற புத்தகங்களையும் வாங்கின மெடல்களையும் பார்த்துட்டு தனக்கு தானே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கிட்டாரு. ஏன் வாழ்க்கை இதுக்கு மட்டும்தானா? புகழ், படிப்பு இது போதுமா அப்படின்னு ஒரு நேர்மையான பதில தேடினாரு. அப்படி அவர் அமைதியா தேடிட்டு இருந்த அந்த நேரத்துல அவரோட மனசுல இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் கிடைச்சது. அந்த பதில் என்ன தெரியுமா? ஹென்றி, நீ வெறும் ஒரு புத்திசாலி மாணவன் மட்டும் இல்ல, நீ கடவுளோட பிள்ளை, நீ அவருக்கு சொந்தமானவன். இந்த ஒரு எண்ணம் அவரோட மொத்த வாழ்க்கையும் அவரோட பார்வையும் மாத்திடுச்சு. இதுதாங்க அவரோட வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் அவரோட நம்பிக்கைங்கிறது ஏதோ வாழ்க்கையோட ஒரு பகுதி மட்டும் இல்ல, அதுதான் அவரோட வாழ்க்கையோட மையம், அவரோட மூச்சுக்காத்து மாதிரியே மாறிடுச்சு. இறைவனால் பிறப்பிக்கப்பட்டவன் அப்படின்னா என்னன்னு இப்ப ஹென்ரிக்கு நல்லா புரிஞ்சுது. நம்மளோட உண்மையான வாழ்க்கை, நம்மளோட உண்மையான அடையாளம் எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து தான் வருதுன்னு அவர் உணர்ந்தாரு. அதனால அவர் தனக்காக போட்டு வச்சிருந்த எல்லா திட்டங்களையும் அவரோட ஆசைகளையும் விட்டுட்டாரு. கடவுளே, இனி நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி முழுமையா அவர்கிட்ட சரணடைஞ்சாரு. இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. ஹென்றி மாதிரி நாமளும் நம்மள கடவுளுக்கு சொந்தமானவங்கன்னு ஏத்துக்கிட்டா நம்ம இதயம், நம்மளோட முடிவுகள், நம்ம எதிர்காலம் எல்லாத்தையுமே அவர் பார்த்துப்பாரு. நம்மள ஒரு நல்ல நோக்கத்துக்காக வழி நடத்துவாரு. ஹென்றி மார்ட்டின் அவரோட வாழ்க்கையில கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தாரு. அதனால அவருக்கு நிம்மதியும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையும் கிடைச்சது. சரி, இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கையில யாருக்கு முதலிடம் கொடுக்க போறோம்? யோசிச்சு பாருங்க.